ஹாய் ப்ரோஸ். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம லைட் மோட் டார்க் மோட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் ரியாக்ட் அண்ட் டெயில்விண்ட் யூஸ் பண்ணி. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்டில் வந்துட்டு லைட் மோட் டார்க் மோட் இருக்குது. ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் நான் வந்துட்டு ப்ராஜெக்ட்குள்ளார போகல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ லைட் மோட் டார்க் மோடுன்றது வந்துட்டு ரொம்ப ஒரு காமனான ஃபீச்சர் ஆகிடுச்சு இப்போ எல்லா இடத்துலையுமே. ஸோ வந்துட்டு நான் ஜென்ரிக்காக இதுக்கு ஒரு பிரான்ச் க்ரியேட் பண்ணி ஜஸ்ட் இப்போ எப்படி நான் ESLint Prettier Airbnb தென் React Tailwind ஸ்டோரி புக்கை கான்ஃபிகரேஷன் பண்ணி ஒரு பிரான்ச் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் இதை எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் இதை அப்டேட் பண்ணிக்கலாம். சேம்வே நீங்கள் வந்துட்டு இப்போ டார்க் மோட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டார்க் மோட் பிரான்ச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டார்க் மோடோட அந்த கோடை எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் லைட் மோட் அண்ட் டார்க் மோட் ஃபீச்சர் மட்டும் அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு தென் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் நேவ்பார் டிசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த யூஐ நம்ம பில்ட் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நான் கொண்டு போக போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் லைட் மோட் டார்க் மோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணி முடிச்சுட்டு இருக்கணும். ஸோ இந்த பிரான்ச்சோட கோடு உங்கள்கிட்ட இருக்கணும். ஆர்எல்ஸ் இந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு ஸோ ஜஸ்ட் ESLint Airbnb பார்த்தீங்கன்னா ESLint Airbnb Prettier React Tailwind ஸ்டோரி புக். ஸோ கொஞ்சம் பெருசாக தான் பிரான்ச் நேம், பட் ஸ்டில் எனக்கு பெருசாக எந்த ஐடியாவும் கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் நான் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அந்த பிரான்ச்சை ஜஸ்ட் நீங்கள் க்ளோன் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஆர்எல்ஸ் ஜிப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த கோட் இருக்கணும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக கான்ஃபிகரேஷன் வீடியோவிலிருந்து இந்த ஒரு .env ஃபைல் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்டோரி புக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ESLint எரர்ஸ் வந்துட்டு ஸ்டோரி புக்கில் வந்துட்டு பில் ஃபெயில் ஆகிட்டுச்சு. அதே மாதிரி சேம் திங் ரியாக்ட்லையும் நடந்துச்சு. ஸோ அதுக்கு அதை விட சிம்பிள் சொல்யூஷன் ஜஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிட்டா போதுன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் .envயில். தட்ஸ் இட். ஸோ ஜஸ்ட் ரியாக்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் ஸ்டோரி புக்கில் போகல, ஜஸ்ட் ரியாக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் ஓகே, cd to UI and on start. ஸோ நான் இந்த பிரான்ச்சில் வந்துட்டு ஸோ unnecessary ஸ்டோரிஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். AppJSல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நான் ஒரு சிம்பிள் UI. ஸோ ஜஸ்ட் அலோ ரியாக்ட்னு இருக்குது. நான் ஜஸ்ட் ஒரு பட்டன் வைக்க போகிறேன். ஸோ ஓகே, ஸோ ஒரு பட்டன். ஸோ நான் பேசிக் ஸ்டைல் பண்ணுறேன் பட்டனுக்கு. கிளாஸ் நேம் பட்டன் வந்துட்டு என்ன வைக்கலாம், சேஞ்ச் ஸ்விட்ச் தீம். ஸோ கிளாஸ் நேம் வந்துட்டு ஓகே, பார்டர் weight 200 py2 and px4. so that's okay for this button. ஸோ ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ESLint Prettier எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுது. ஸோ வார்னிங் வருது பார்த்தீங்களா. ஸோ என்ன வருதுன்னா, டைப் அட்ரிபியூட் நெசசரி ஃபார் பட்டன், கூல். ஸோ வி ரைட்டிங் பெட்டர் கோட். ஸோ ஜஸ்ட் ஒரு பட்டன் அண்ட் தென் ஒரு ஸ்டைல். ஸோ ஜஸ்ட் div ஓகே, hello light mode and dark mode. okay, so okay, now it won't make sense, but உங்களுக்கு வந்துட்டு கூடிய சீக்கிரம் புரியும். ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் எந்த ஸ்டோரிஸும் வைக்க போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் ஓகே, எல்லா ஸ்டோரிஸையும் நான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, பட்டன் ஸ்டோரி மட்டும் எக்ஸாம்பிளுக்கு இருக்கும், நான் மற்ற எல்லாத்தையும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ எனிவே, டோன்ட் நீட் ஆப் ஸ்டோரிஸ் எனிமோர். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவில் டார்க் மோடு தான் போக போகுது, லைட் மோட் டார்க் மோடு தான் போக போகுது. ஸோ அதனால தான். ஸோ கிளாஸ் நேம், ஸோ இப்போ வந்துட்டு பேசிக்கலி டெக்ஸ்ட் பிளாக், பிகாஸ் நம்ம இப்போ லைட் மோடில் இருக்கோம். ஓகே, ஸோ வெயிட், நான் ஜஸ்ட் இப்போ UI மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை சென்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன். div class name just flex justify center and also
item center. So either take out of the flex. Okay, now okay, what happened? Come on, just give a reload. Okay, just give a rounded axle also. So just go for margin left 5. Okay, set okay. Okay, then just overall give some margin top 10. Okay, we don't need text center, I think. So item center, I think. So just it's looking good. So switch theme நம்ம click okay. Keep doing. So basically அந்த focus எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த அவுட்லைன். ஸோ ஜஸ்ட் நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் ஸ்விட்ச் தீம் கிளிக் பண்ணால் ஜஸ்ட் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும், தென் டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும். ஸோ இது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எனிதிங் இஸ் பாசிபிள் வித் லைட் மோட் அண்ட் டார்க் மோட் பேசிக்லி. ஸோ நீங்கள் எதை வேணால் சேஞ்ச் பண்ணலாம், ரைட்? ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் இதை தான் நம்ம இதை கிளிக் பண்ணால் தீமை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் கலர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ லைட் மோட் டார்க் மோட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நான் டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணிடுறேன். tailwindcss.com. ஸோ டாக்குமெண்டேஷன் போய்க்கோங்க. பேசிக்லி ரொம்ப கிளியரான டாக்குமெண்டேஷன் தான் நினைக்கிறேன். ஸோ ரியாக்ட்டுக்கு பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் தீம் போய்க்கோங்க. ஓகே, தீம் இல்லை, மேபி டார்க் மோட். ஐ திங்க் ஃபைன் டார்க் மோட். ஓகே, டார்க் மோட். ஸோ ஜஸ்ட் டார்க் மோடு போய்க்கோங்க. ஸோ உங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு ரொம்ப ஹார்டாலாம் எதுவும் இல்லை, இட்ஸ் பிட் ஈஸி தான். ஸோ இது பேசிக்கலி ஓஎஸ்க்கு, ஸோ ஓஎஸோட லைட் மோட் டார்க் மோட் சேஞ்ச் ஆகும்போது பண்ணுறது. ஸோ டாக்லிங் டார்க் மோட் மேனுவலி. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. module.exportsல டார்க் மோடை கிளாஸ்ன்னு மாற்ற சொல்கிறாங்க. ஸோ tailwinds configல சேவ். ஓகே, ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம இதை கிளாஸ்ன்னு மாற்றுவோம். தட்ஸ் இட். ஸோ நவ் we can check. I don't know இருக்கான்னு தெரில, பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மேபி லோக்கல் ஸ்டோரேஜில் அவங்க இனிஷியலி சேவ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி ஓகே, ஜஸ்ட் ரீலோட். டோன்ட் நோ, ஜஸ்ட் டெலிட். இது நான் முதல்ல செக் பண்ணி பார்த்ததா என்னன்னு எனக்கு தெரில. ஜஸ்ட் கிவ் ரீலோட். ஸோ நான் தீம் எதுவுமே இல்லை, நோட் பண்ணிங்கன்னா. ஸோ எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் நான் ஆல்ரெடி லைட் மோட் டார்க் மோடை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சேவ் ஆனதுன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் லோக்கல் ஹோஸ்ட்ன்றதுனால அது வந்திருக்கு. ஸோ எதுவுமே இல்லை. லைக் வைஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்றதை சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹூக் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு ஹூக். அந்த ஹூக் வந்துட்டு நமக்கு லைட் மோட் டார்க் மோட் டாகிள் பண்ணுறதுக்கு உதவும். பேசிக்கலி டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ்ல எப்படி டார்க் மோட் லைட் மோட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அந்த டாக்குமெண்டேஷன்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டார்க் அப்படின்ற வேரியபிள் வெயிட் ஐ வில் எக்ஸ்பிளைன் கிளியர்லி. ஸோ ஜஸ்ட் இப்போ ஆப்பில் போய்க்கோங்க. ஸோ ஓகே, ஸோ பிஜி ஒயிட் கொடுங்க. ஸோ நவ் இட்ஸ் ஒயிட். ஸோ டார்க் மோடில் வந்துட்டு பிஜி பிளாக். ஓகே, ஸோ இட்ஸ் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் கலரில் இருக்குது, ரைட்? ஸோ எலமெண்ட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் ரூட் எலமெண்ட், இதுதான் நம்மளோட HTMLோட ரூட் எலமெண்ட். இங்கே போயிட்டு ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள். கிளாஸ் டார்க் ஆட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜி வந்துட்டு டார்க் கலரில் மாறிடுச்சு. ஸோ மேபி ஸ்க்ரீன் கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல்லாக மாறும். பார்த்தீங்கன்னா பிஜி வந்துட்டு டார்க் கலரில் மாறி இருக்குது. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி இங்கே டார்க்குன்னு இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம டாகிள் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ லைட் மோடுனா இட் வில் பி நார்மல். ஸோ ஹோப் இட் மேக்ஸ் சென்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம டாகிள் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லைட் மோட் டார்க் மோடை வந்துட்டு இப்படி தான் டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி மாற்ற போகிறோம். பட் சம்வே நம்ம வந்துட்டு இதை டாகிள் பண்ணி இங்கே வந்துட்டு லைட் மோட் டார்க் மோடை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம யூஸரோட ஆன் கிளிக்கு சேஞ்ச் பண்ணணும், ரைட்? புரிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த பிஜி டார்க் கொடுக்குறத நான் ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் நான் இன்னொரு ரூட்டில் இன்னொரு டிவ் போடுறேன்.
ஸோ ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் ஐம் புட்டிங் div. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய div போட தேவையில்ல, பட் ஸ்டில் ஃபார் சேக் ஆஃப் திஸ் tutorial ஐம் டூயிங் திஸ். bg black. ஓகே, bg black h queen maybe. ஸோ நான் ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது, மேபி மார்ஜின் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ஜின் டாப் கொடுத்துருக்கேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் இட். ஐம் டூயிங் padding top 10. Okay, now it's cool. So black and white. Okay, cool. ஸோ ஜஸ்ட் நம்ம இப்படி தான் டாகிள் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் நம்ம பேக்ரவுண்ட் கலரை டாகிள் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஹுக் எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பனன்ட்ஸ் சோர்ஸில் வந்துட்டு ஹூக்ஸ் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணுறேன். பேசிக்கலி நம்ம ஆப் ஜேஸ்லேயே வச்சுக்கலாம். ஸோ நம்ம வெளியே எதுவும் போட வேணாம். ஹூக்கோட நேம் யூஸ் தீம் டாட் ஜேஎஸ். மேபி யூஸ் டார்க் மோடுன்னு கூட நீங்கள் வைக்கலாம். நான் யூஸ் தீம்னு வைக்கிறேன். ஸோ யூஸ் தீம் டாட் ஜேஎஸ். ஸோ நம்ம ரொம்ப காம்ப்ளெக்ஸாக எதுவும் பண்ண போகிறதில்ல, ஒரு சின்ன ஹுக் தான், கொஞ்சம் ட்ரிக்கி. உங்களுக்கு வந்துட்டு பேசிக்கலி நீங்கள் லைட் மோட் டார்க் மோட் இம்ப்ளிமெண்ட் எதுலேயும் பண்ணதில்லை அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா. பட் உங்கள் ஆல்ரெடி தெரியும் லைட் மோட் டார்க் மோட், இப்போ தான் நான் இது மட்டும் தான் பார்க்க வந்திருக்கேன், எனக்கு ஆல்ரெடி ரியாக்ட் நல்லா தெரியும்னா உங்களுக்கு வந்துட்டு இது சப்பா மேட்டர் சால்ட் வாட்டராக இருக்கும். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ. ரொம்ப பேச வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் கிரியேட்டிங் ஒன் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட் RFCE. ஸோ நமக்கு வந்துட்டு யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் ரெண்டுமே தேவைப்படும். ஸோ யூஸ் ஸ்டேட் ரியாக்ட்டுக்கு, ஸோ நம்ம ரியாக்ட்டுக்கு பதிலாக யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். யூஸ் எஃபெக்ட் தென் ஸோ யூஸ் டார்க் மோட் வந்துட்டு ஒரு ஹுக். ஸோ நம்ம வந்துட்டு யூஸ் தீமை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி நமக்கு JSX ரிட்டர்ன் பண்ணாது, நமக்கு வந்துட்டு ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் listen carefully. So first of all நமக்கு வந்துட்டு இந்த ரூட் எலமெண்ட் தேவை. ஸோ இந்த ரூட் எலமெண்ட்டில் தான் நம்ம வந்துட்டு லைட் மோட் டார்க் மோட் வந்துட்டு டாகிள் பண்ண போகிறோம், ரைட்? ஸோ இந்த ரூட் எலமெண்ட் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ரூட் ஈக்குவல்ஸ் ரூட் எலமெண்ட்னே வச்சுப்போம். ரூட் எலமெண்ட் ஈக்குவல்ஸ் I would say window dot document dot, maybe I forgot that அதோட நேம் எனக்கு மறந்துச்சு, பட் ஸ்டில் நான் இதில் ரெஃபர் பண்ணிக்கிறேன். document element I think. Okay, so window dot document element. ஸோ இதுதான் நம்மளோட ரூட் எலமெண்ட். ஸோ பேசிக்கலி கான்ஸ்ட். ஓகே, இது நம்மளோட ரூட் எலமெண்ட். ஸோ இதில் தான் நம்ம டாகிள் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எதை வச்சு டாகிள் பண்ண போகிறோம், அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்டேட் தேவை. ஸோ ஸ்டேட்டில் தான் நம்ம வந்துட்டு என்னத்தை டாகிள் பண்ண போகிறோன்றதை டிசைட் பண்ணோம். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ வந்துட்டு தீம் செட் தீம், இதுதான் ஸ்டேட் ஈக்குவல்ஸ் யூஸ் ஸ்டேட் இனிஷியலி வந்துட்டு நான் டார்க் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு டார்க்னு இருக்கட்டும். ஸோ நம்மக்கிட்ட ரூட் எலமெண்ட் இருக்குது. ஸோ நான் ரூட் எலமெண்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் தீம் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணுறேங்க, கான்ஸ்ட் color theme. ஸோ கலர் தீம் வேணாம், ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் தீம்னு வைக்கிறேன். நெக்ஸ்ட் தீம் ஈக்குவல்ஸ் வாட் டு சே தீம் ஈக்குவல் டு டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ பேசிக்கலி கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைட்டுன்னு வை, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டார்க்குன்னு வை. ஸோ பேசிக்கலி இந்த வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னா தீமுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். தீமில் டார்க்குன்னு இருந்துச்சுன்னா இங்கே லைட்டுன்னு இருக்கும். ஸோ தீம் லைட்டுன்னு இருந்துச்சுன்னா இங்கே டார்க்குன்னு இருக்கும். ஹோப் இட் மேக் சென்ஸ். ஸோ இது எதுக்குன்றது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. வெயிட் அண்ட் வாட்ச்.
ஸோ வந்துட்டு இப்போ நம்ம கிளாஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு தீம் ஆட் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு நம்ம என்ன தீம் ஆட் பண்ணுறோமோ அது வந்துட்டு ஆட் ஆகும். ஹோப் இப்போ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா ஆட் ஆகும். ஸோ நான் இங்கே வந்துட்டு தீமை எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் தீமை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சாரி, தீம் கமா. ஸோ தீம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் தீமும் செட் தீமையும் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்துட்டு எங்கே வேணால் இந்த ஹூக்கை யூஸ் பண்ணி டாகிள் பண்ணிக்கலாம். ஸோ தென் நதர் திங், இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இனிஷியலி ஹூக்கில் வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம பண்ணக்கூடாது. இதை வந்துட்டு நம்ம யூஸ் எஃபெக்ட்குள்ளார தான் பண்ணணும். தென் ஒன்லி வந்துட்டு காம்பனண்ட் லோட் ஆகும்போது வந்துட்டு இது வந்துட்டு ரூட் எலமெண்ட்டில் போயிட்டு கிளாஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ தட் நான் இதை யூஸ் எஃபெக்டில் தான் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு யூஸ் எஃபெக்ட் போடுறேன். எஃபெக்ட் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன் அது எல்லாத்தையும். ஸோ இது எப்பப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னா தீம் அண்ட் ஸோ இதையும் டாப்பில் வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸை மட்டும் நம்ம உள்ளே பண்ணால் போதும். தீம் அண்ட் நெக்ஸ்ட் தீம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் இந்த யூஸ் எஃபெக்ட் ரன் ஆகும். அண்ட் ஆல்சோ காம்பனண்ட் வந்துட்டு லோட் ஆகும்போது ரன் ஆகும். ஓகே, ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் க்ளீன் அப் ஸ்டப்ஸ். ஸோ ரிட்டன் நெக்ஸ்ட் தீமையும் செட் தீமையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். யூஸ் எஃபெக்ட்குள்ளார நம்ம எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ரூட் எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அதில் இப்போதைக்கு டார்க்குன்னு இருக்கிறத ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, கூல். நான் இந்த இந்த ஹூக்கை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ கான்ஸ்ட் நெக்ஸ்ட் தீம் அண்ட் செட் தீம் ஈக்குவல்ஸ் use theme. Okay, use theme. So auto import ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம யூஸ் தீம் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ செட் தீம் பேசிக்கலி செட் தீம் பண்ணோம் அப்படின்னா தீம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம செட் தீமில் வந்துட்டு நெக்ஸ்ட் தீமை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டார்க்னு இருக்கிறது லைட்டுன்னு ஆகும். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் தீமில் வந்துட்டு டார்க் லைட் வந்துட்டு ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆன் கிளிக்கில் செட் தீம் நெக்ஸ்ட் தீமை செட் தீமில் செட் பண்ணுறேன். ஹோப் இட்ஸ் கிளியர். நான் வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, டாக்குமெண்ட் எலமெண்ட்டை செக் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் யுவர் ரீலோட். ஐ டோன்ட் நோ, ஆட்டோ ரீலோட் ஆகிருக்கும், பட் ஸ்டில். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்விட்ச் தீம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டார்க் லைட் ரெண்டுமே ஆட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டார்க் லைட் ரெண்டுமே ஆட் ஆகிருக்கு. ஸ்விட்ச் தீம் கொடுத்தோன்னா ஸோ ரெண்டுமே ஆட் ஆகிருக்கு. ஸோ தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னா ஓகே, அகைன் ரீலோட் பண்ணுங்கள். இங்கே டார்க் மட்டும்தான் இருக்குது. ஸ்விட்ச் தீம் கொடுத்தோன்னா லைட்டும் ஆட் ஆகுது. ஸோ ரெண்டு தீமுமே நமக்கு இருக்கக்கூடாது, ஏதோ ஒன்று தான் இருக்கணும். காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் எஃபெக்டில் வந்துட்டு கிளாஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம் தீமை. ஓகே, ஸோ அகெயின் வந்துட்டு நம்ம செட் தீம் பண்ணுறோம். செட் தீம் பண்ணால் அகெயின் இது நடக்கும். ஸோ செட் தீம் பண்ணிட்டோம்னா இங்கே டார்க் வந்துட்டு லைட் ஆகிரும், ரைட்? ஸோ அகெயின் வந்துட்டு லைட்டும் ஆட் ஆகுது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒன்ஸ் இது ஆட் ஆகும்போது ஜஸ்ட் ரூட் எலமெண்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் இந்த தடவை தீமுக்கு பதிலாக நெக்ஸ்ட் தீமை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ஜஸ்ட் கிவ் அ ரீலோட். ஸ்விட்ச் தீம் பண்ணுங்கள். ஸோ டார்க் லைட் வந்துட்டு பர்ஃபெக்டாக டாகுல் ஆகுது. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ வந்துட்டு தீம் ஒர்க் ஆகணும், ரைட்? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிஜி ஒயிட் இன் டார்க் மோட் பிஜி பிளாக். ஓகே, டார்க் மோடில் பிஜி பிளாக் கொடுத்துட்டேன். சேம் வே இந்த பட்டனோட கலரும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ பட்டனோட கலர் வேணாம், பஸ் நான் அந்த பட்டனோட டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு மேபி லைட் மோட் டெக்ஸ்ட் பிளாக் இருக்கட்டும். இன் டார்க் மோட் டெக்ஸ்ட் ஒயிட். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ தென் ஆல்சோ இதுவும் அப்படி தான் டெக்ஸ்ட் பிளாக் இருக்குது.
ஸோ இன் டார்க் மோடில் வந்துட்டு சிம்பிள், ரொம்ப சிம்பிள், டெக்ஸ்ட் ஒயிட். ஓகே, டார்க் மோடில் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஹோப்ஃபுல்லி டாகிள் ஆகும்னு நம்புவோம். ஸ்விட்ச் தீம், வாவ், இட்ஸ் ஒர்க்கிங். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் மாறுது, சேம் வே இந்த டெக்ஸ்ட் கலரும் மாறுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒயிட்டாக இருக்குது. ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் பிளாக் ஆயிடுச்சு. கூல், ரைட்? இப்போ வந்துட்டு நம்ம லைட் மோட் டார்க் மோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஒன் திங், இப்போ வந்துட்டு டார்க் மோடில் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இப்போ நான் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா சேம் டார்க் மோடில் தான் இருக்கும். ஸோ இப்போ லைட் மோடில் இருக்குது. அகைன் ரீலோட் பண்ணேன் அப்படின்னா இது டார்க் மோடுக்கு தான் வரும். ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூஸ் தீமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிஷியலாக லோட் ஆகும்போது தீமை செட் பண்ணுறோம். தீமில் இனிஷியலி டார்க் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் வந்துட்டு என்ன தீம் கடைசியாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில். ஸோ அதை ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்துட்டு தீமை ஆட் பண்ணுறோம். சேம் வே ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் செட் ஐட்டம் தீமில். ஸோ தீமில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும். தீம் கமா தீம். ஓகே, கூல். லோக்கல் ஸ்டோரேஜில் செட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கே ஸோ ஆட்டோமேட்டிக்லி அது வந்துட்டு சேஞ்ச் ஆகும்போது வந்துட்டு சேஞ்ச் ஆகிக்கும். பிகாஸ் தீம்ன்றதுக்குள்ளே தான் நம்ம செட் பண்ணுறோம். வில் பி அன் ஆப்ஜெக்ட். ஸோ யூஸ் தீமில் வந்துட்டு நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ் டாட் தீம். ஸோ நவ் நம்ம தீமையும் லோக்கல் ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்துக்கிறோம். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜில் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண விஷயங்கள் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ ரீலோட் பண்ணோம் அப்படின்னா yes, initially dark mode. So then we can switch, then again reload, it will be light mode. So இப்போ வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ரீலோட் பண்ணோம் அப்படின்னா டார்க் மோடில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணலாம். லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா தீம் டார்க்னு இருக்குது. ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னா லைட் மோடாக மாறும். அகெயின் ரீலோட் பண்ணிங்கன்னா சேம் திங் லைட் மோடே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக லைட் மோட் டார்க் மோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் சிட். இவ்வளோ தான் மேட்ரு. ஸோ ரொம்ப டஃப்லாம் எதுவும் கிடையாது. டெய்ல்விண்ட் சீரிஸில் ஆகட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே டார்க் மோட் லைட் மோடுன்றது ஈஸி தான். ஸோ அது வந்துட்டு ஏதோ ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் திங்க் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் நோ வை. ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த லைட் மோட் டார்க் மோடை சேஞ்ச் பண்ணணுமோ, எங்கெங்கெல்லாம் கலர்ஸ் லைட் மோடுக்கும் டார்க் மோடுக்கும் டிபெண்டிங்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கங்கெல்லாம் இந்த யூஸ் தீமை நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ டாகிள் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் தீம். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த டார்க் காலன் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம பேசிக்கலி ஹவர் பட்டனுக்கு எதுக்கும் நம்ம ஹவர் யூஸ் எல்லாத்துக்கும் நம்ம எப்படி ஹவர் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ பார்டர் ப்ளூ 300. ஸோ நம்ம எப்படி ஹவர் பார்த்திங்கன்னா ஹவர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி தான். நத்திங் ஸ்பெஷல். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நான் இது நான் கொஞ்சம் டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் 2. ஓகே, நவ் இட்ஸ் குட். ஸோ நான் எப்படியும் இந்த ரெபாசிட்டரி வந்துட்டு நான் கிட்டப்பில் வச்சிடுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, அதுக்கு வந்துட்டு லைட் மோட் டார்க் மோட் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் இதவே கூட க்ளோன் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ஓகே, டார்க் மோட் அப்படின்ற பிரான்ச்சில் இந்த கோட் அப்படியே இருக்கும் வித் திஸ் யூஸ் தீம் ஹுக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எப்படி இது டார்க் மோட் லைட் மோட் டாகிள் ஆகுது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இந்த UI பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ catch you in the next video guys. Bye bye.